நான் இவங்களே மென்ஷன் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணி நான் பேச விரும்பல. டிஎம்கேவே இதில் வந்து தாவேக்காவும் நான் மென்ஷன் பண்ணல. பொதுவாக மக்களுடைய ஒரு இயல்பு சிந்தனை இதுதான், இது யதார்த்த சிந்தனை. மக்களோட சிந்தனைங்கிறதே இதானே. டிவிக்கே அப்படிங்கிறதுக்கு எதிர் நேர் யாரு? டிஎம்கே. இது ரெண்டும் தானே, ரெண்டே கட்சி தானேங்க இன்னைக்கு களத்தில் இருக்கிறது. வேற எல்லா கட்சியும் காணாம போயிடுச்சுங்க. அப்போ அரசியல் அப்படின்னாவே இது ரெண்டை தவிர வேற யாருமே கிடையாது. கண்டிப்பாங்க. இதை சொல்லும் போது என்னுடைய வீட்லேயே எனக்கு ஞாபகம் வருது. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று எனக்கும் என் பொண்டாட்டிக்கும், ஒன்று அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து இன்ஸ்டாவில் இது பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. புல்ல தெருவில் நிற்குமே, புல்ல தெருவில் நிற்குமே. பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு நின்னா புல்ல தெருவில் நிற்குமே. ரெண்டு அரசியல்வாதியும் ஒத்து போய் அரசியல் பண்ணாதானே சரி. கண்டிப்பாக. அப்போ மக்கள் என்ன பண்ணுவோம்? யார் கஷ்டப்படுவான்? புல்ல. இந்த ரெண்டு அரசியல்வாதிக்கும் புல்ல மாதிரி மக்கள், புரியுதுங்களா? அப்போ யார் கஷ்டப்படுவா? அந்த பிள்ளையை அனாதையாக்கக்கூடாதுல்ல. யாராவது ஒருத்தவங்க தத்தெடுக்கணுமா இல்லையா? சுகமாக டிவோர்ஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சுமூக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சுமூக வாழ்க்கையை கிடைக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க வந்து அதாவது அரசியலுங்கிறதே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி தான் அரசியல். அதுதான் அரசியல். சினிமாவில் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி, ரஜினி, கமல் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே, சிவாஜி, எம்ஜிஆர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல. அரசியல் வந்து அதுக்கு மேலே இல்லை. சினிமாவை தாண்டி அரசியலுங்கிறது வருது இல்லை, போட்டிங்கிறது. ஸோ அதனால வந்து அது எப்படி வந்து இணைஞ்சி வருவாங்க? ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ டிஎம்கே கூட வந்து தாவேகா கூட்டணி வச்சு, அதிமுக கூட்டணி வச்சு, நாம் தமிழர் கட்சியும் இணைஞ்சி, விசிகாவும் இணைஞ்சி, பாமகவும் இணைஞ்சி எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அரசியல் பயணம் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? சரி, ஒரு தனியாக கட்சிங்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கு நல்லது நடத்துறதுக்காக பார்க்குறாங்க? மக்கள் தானே. எல்லா கட்சியோட முதல் கொள்கை என்னங்க? மக்கள் நல்லா இருக்குன்னு தானே இவங்க எல்லாம் பேசுறாங்க. எல்லா கட்சியோட முதல் கொள்கையெல்லாம் நீங்க பத்தி பேசாதீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லா கட்சியோட முதல் கொள்கை நிக்கிற தொகுதியில வெற்றி பெறணும். இதுதான் எல்லா கட்சியோட முதல் கொள்கை. மக்களுக்கு ஒன்றும் நல்லது செய்யறதுக்கு வரல.